4 மணியிலிருந்து 6 மணி வரை வீரியம் உடையதாக இருக்கும். அந்த நேரத்தில் காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி, வான்காந்த சக்தி மிக அதிகமாக பூமியின் மீது படும். 4 மணியிலிருந்து 6 மணி வரை. சொல்லணும்னா பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது 48 நிமிடங்கள். 3:36 4:24. இதுதான் சரியான பவர்ஃபுல் பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்துல நாம தெய்வ வணக்கம் செய்யும் பொழுது ஒரு விளக்கேற்றி ஒரு வழிபாடு அவரவர் நிலையிலிருந்து உடம்பு நல்லா இருக்கும், அறிவு நல்லா இருக்கும், கண்டதை யோசிக்க மாட்டோம், கண்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட மாட்டோம், அப்படியே நிக்க மாட்டோம். இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இருக்காது. பிரைட் பவர், ரொம்ப ஜீனியஸ் பா, வெரி குட் ஸ்காலர் அப்படிலாம் நம்ம ஒருத்தரை புகழணும்ல. அதுக்கு எல்லாம் ஒண்ணு இருக்கணும். உடல் நலம், மனவளம், அறிவு வளம், அதை கடந்த ஒரு வளம் இருக்கு, ஆன்ம வளம். அதான் சித்தர்கள், ஞானிகள். இது 4 சரியா இருக்கணும்னா ஒண்ணு சரியா இருக்கணும். எது தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ள ஆக்சிஜன் லெவல் கரெக்டா இருக்கணும். அதனாலதான் பிராணாயாமம் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் நல்லா இருந்ததுன்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், வாதம், பித்தம், கபம்ன்றாங்க இல்லையா, இந்த 3 ஓட்டங்களும் சரியா இருக்கும். உண்மையான திணிவு பெற்ற, அடர்த்தி பெற்ற ஆக்சிஜன் அது வான்காந்த காலத்துல இருக்கும், பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருக்கும், மத்த நேரத்துல இருக்கும். ஆனா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பவர்ஃபுல்லா இருக்கும், திணிவோடு இருக்கும், டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஈஸியா நீங்க அந்த ஆக்சிஜனை உள்ள வாங்கிடலாம்.